சார் எனக்கும் நிறைய விஷயங்கள் ஆசை தான் சார். கலை மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லணும், அதை பார்த்து மக்கள் வந்து மாறணும் அப்படிங்கிறது. ஆனால் வந்து அது நடக்குதானா தெரியல சார். மாற்றம்ன்றது அவங்களுக்கு உள்ளேருந்து நிகழ்கிற ஒரு விஷயமா தான் இருக்கணும். நாங்கள் வந்து கலை மூலமாக இதை ஒரு சில விஷயங்களை ப்ரமோட் பண்ணாமல் இருக்கிறதே அதுக்கு செய்கிற நன்மையாக தான் நாங்கள் வந்து பார்க்குறேன். அட்லீஸ்ட் நான் எழுதி இயக்கிற படங்கள்லையாவது அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியும், இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணுவேன் என் சைட்லேருந்து. அது என்னோட தனி மனித மாற்றத்துலேருந்து வருது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே தனி மனுஷங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது சார். அவங்க கிட்ட இருந்து தான் இது பண்ணோம். என்ன படம் எடுத்தாலும் அது வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது. திரைத்துறையிலிருந்து சிஎம் ஆயிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை மேக்ஸிமம் திரைத்துறை வந்து எல்லாமே தமிழ்நாடு சிஎம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் எப்படி இருக்கும், இப்போ அவர் சிஎம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார். யாராக இருந்தாலுமே வந்து மக்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா அவங்க சிஎம் ஆகலாங்கிறதுக்கு இது ஒரு சான்று தான். ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் அதை பார்க்குறோம். திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வரும்போது இன்னும் எங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர கனெக்டடான ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க பெரம்பூர் தொகுதியிலே வந்து எடுக்கப்பட்ட படம். அது அவரோட தொகுதி. அது இன்னும் வந்து ஒரு மேலும் ஒரு சிறப்பு தான் சார். மக்களோட முடிவு, அதில் நம்ம கருத்து சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு தெலுங்கரை மையப்படுத்தி எடுத்துருக்கீங்களா சார்? இது தெலுங்கரை மையப்படுத்தி அப்படிங்கிறது இல்லை சார். இங்கே தமிழ்நாடுங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களுமே வாழ்கிற ஒரு இடமா தான் இருக்குது சார். தெலுங்குக்காரங்க இருக்காங்க, இப்போ கன்னடாக்காரங்க இருக்காங்க, மலையாளம் அவங்க பேசுகிறவங்க அப்படி இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க ஸ்டேட்டில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிரான விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த நிலப்பரப்பில் இவங்களும் இருக்காங்க, இவங்களோட கதையும் சொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் சார் நம்ம சொல்கிறோம். நான் முழுக்க முழுக்க முன்னாடி படம் வந்து தமிழை முன்னிறுத்தி நம்ம கலையை முன்னிறுத்தி நம்ம பண்ணோம். அதை வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்களா, பயங்கரமாக பாராட்டினா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கு வர்ற விமர்சனம் மட்டும் வருது. ஸோ தமிழை முன்னிறுத்தும் போது பாராட்டணும்னா தெலுங்கை முன்னிறுத்தும் போது நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் விமர்சனம் மட்டும் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வேறு விதமாக தான் பார்க்குறேன் சார். ஆமாம், கிட்டத்தட்ட அம்மா தான் வந்து வில்லன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள மீறி எப்படி இந்த பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்றது தான் கதை. ஸோ முழுக்க முழுக்க அவங்கள மையப்படுத்தி தான் இந்த படம் இருக்குது. அதே சமயத்தில் சேத்தன் வந்து ஜம்மாலேருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பயங்கர ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து இன்னும் மக்கள்கிட்ட பயங்கரமாக ரசிக்கப்படும். சேத்தன் வந்து எவ்வளோ பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிறது வந்து இந்த படம் மூலமாக வெளியே தெரிய வரும். இல்லை, வேறு டைரக்ஷன்லையும் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. எப்படியுமே இந்த வருஷம் ஒரு படம் இன்னொருத்தங்க டைரக்ஷனில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கடுத்து திரும்ப திருவண்ணாமலை மண் சார்ந்த ஒரு கதை ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. அதை பண்ணணுன்றது எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அது எழுதுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துகிட்டு அது ஒரு நல்ல திரைப்படமாக திரும்ப திருவண்ணாமலை சார்ந்து ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இல்லை சார், அதுக்கான இதுவும் இருக்குது சார். சினிமாங்கிறது எல்லா விஷயத்தையும் சினிமாவில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை சார். நம்ம யார்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாமே வந்து சினிமாவில் எல்லா விதமான கலையுமே அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு நல்ல கதைகள் வந்துச்சுன்னா, நல்ல படங்கள் வந்துச்சுன்னா எனக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதுக்கான கதவுகளும் திறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.